பொன்னம்பலம் ஐயா, எல்லையை தாண்டி விட்டுட்டு வரேன்னு சொன்னானே உன் மகன் 3 நாள் ஆச்சு, இது வரைக்கும் ஆளையே காணோம். நம்ம ஊர் எல்லையை சொன்னானா நம்ம நாட்டு எல்லையவே சொன்னானா ஐயா? அதுதான் எனக்கும் தெரியல. கல்லூடு கல்லூட்டுக்கார என்னடா கரப்டி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன சொன்னா 2 ரூபா கொடுக்கணும். சொல்றா, தர்றேன். பூபதியும் துளசியும் நீங்க கொடுத்த சீதனத்தோட அந்தியூர்ல குடும்பம் நடத்துறாங்க. முதலரும் முடிஞ்சு போச்சு. அந்தியூர் பஞ்சாயத்து அவங்களுக்கு பலத்த பாதுகாப்பு. யாராவது போனீங்க உங்க தலை தப்பாது. யோ பொன்னம்பலம், உன் மகன் என்ன மட்டும் ஏமாத்தல. இந்த ஊர் ஜாதி கட்டுப்பாட்டையே மீறி அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு ஓடி இருக்கிறான். இப்பவே பஞ்சாயத்தை கூட்டி அவனை என்ன செய்யறான் பாரு. கல்லூட்டுக்கார என்னடா கேட்டா தப்பா எடுக்க மாட்டீங்களே. அவங்க 2 பேருக்கு குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? செருப்பு வைக்கிறது. நான் எல்லாத்தையும் பறி கொடுத்து நிக்கிறேன். பேரு ஒரு பந்தயம் வைக்கலாமா? 2 பேரும் தனியா உட்கார்ந்துருக்கோம். ஏதாவது ஸ்வீட்டா பேசாம பந்தயம் கஞ்சம்னு வேற இப்ப வரையா இல்லையா? என்ன பந்தயம்? அதோ பாரு 10வது மரம் இருக்குல்ல, நாம 2 பேரும் ஓடி போய் முதல்ல யார் தொடுறாங்கன்னு பாப்போம். யோ, என்ன சிரிப்பு வேண்டி இருக்கு? பாரு, நான் 1 அடி எடுத்து வச்சேன்னா நீ 10 அடி எடுத்து வைக்கணும். நடக்கிற காரியம்ல விட்டுரு. பாத்துருவோமா? பாப்போமா? ஏந்திரி. மறுபடியும் நல்லா யோசிச்சு பாரு. யோ, இப்ப வரையா இல்லையா? ரெடி? 1 2 3. உன்ன யோ, என்னையாச்சு? என்னையா? ஒண்ணு என்ன கால, ஒரு நிமிஷம் நில்லு. என் கைய வெட்டினியே, அந்த ரத்த வெறி பிடிச்ச அறிவாளுக்கு மறுபடியும் வேலை வரப்போகுது. நானும் பார்க்கத்தான் போறேன். இந்த தடவை ஜெயிக்க போறது உன் கத்தியா இல்ல புத்தியான்னு. என்ன நொண்டி ஏதோ விடுகதை போட்டு போறான்? விடுகதை இல்லடா, மர்மக்கரை. அந்த பசங்க ரகசியமா ஏதோ திட்டம் போடுறானுங்க. எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். வாலாட்டினானுங்க, ஒரே போடா போட்டு தள்ளிடுவேன். ஒருத்தன் செவத்துல ஒரு தடவை மோதிக்கிட்டான்னா அது தெரியாதனம். 2 தடவை மோதிக்கிட்டான்னா அது முட்டாள்தனம். எதுக்கா சார் இதெல்லாம் சொல்றீங்க? அந்த பாண்டித்துறையோட மோதனா ஓமண்டதான் வெடிக்கும். நீ நினைக்கிற மாதிரி பாண்டித்துறையே பணத்தை எடுத்திருந்தாலும் நிரூபிக்கிறதுக்கு வழி இல்ல. அப்படியே நிரூபிச்சாலும் எதுவும் நடக்க போறதும் இல்ல. ஏன் சார் நடக்காது? எதனால அப்படி சொல்றீங்க? பணம் பாதாள வரைக்கும் பாயும், அது பழமொழி. இதுல இருந்து நீ மீளணும்னா இருக்கிறது ஒரே வழி. என்ன சார் வழி? பேசாம 5000 ரூபாய் கட்டிடு. இல்லைன்னா பணத்தை நீதான் கையாடல் பண்ணேன்னு சொல்லி உன் கையில விளங்க மாட்டிடுவானுங்க அவனுங்க. என்ன சார் பண்றது? 5000 ரூபாய் பணம் புரட்டுற அளவுக்கு எனக்கு எந்த வசதியும் இல்லையே. பணத்தை எண்ணி வைக்கலைன்னா நீ கம்பி எண்ண வேண்டியதுதான். பொன்னமக்கா, வாஷன்பகம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? என்னடி இது? கடலை உடைச்ச மாதிரி படபடன்னு பேசுவ. இப்ப என்னடா பேசாம மறந்தியாட்ட நிக்கிற? ஒண்ணுமில்லக்கா, நீதான் வட்டி கொடுத்து வாங்குற ஆளாச்சே. எனக்கு அவசரமா ஒரு 5000 ரூபாய் தேவைப்படுது. இந்த சமயத்துல கொடுத்தேன்னா பெரிய உதவியா இருக்கும். அதுக்குள்ள வட்டியோட நான் திருப்பி கொடுத்துடுறேன். கேட்காத வந்து கேக்குற. இப்ப என் கையில செப்பால் அடிச்ச காசு கூட இல்லையே. இருந்ததெல்லாம் எடுத்து போட்டு இப்பதான் அந்த கோடி வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்தேன். ஆமா, உனக்கு 5000 ரூபாய்க்கு திடீர்னு என்னடி அவசரம்? தம்பி, சின்னக்கால தம்பி. என்னக்கா? செண்பகம் வீட்டுக்கு வந்திருந்துச்சு. சண்டை போட்டாளாக்கு? ஆஹா, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. ஏதோ 5000 ரூபாய் கடன் கேட்டு வந்திருந்துச்சு. ஆமா, 5000 ரூபாய்க்கு அப்படி என்ன அவசரம் உனக்கு? அது தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பிச்சிருந்தா ஒரு கோழி பண்ண ஆரம்பிக்கலான்ட்டு இருந்தேன். ஆஹா, என்கிட்ட பணம் இருந்தா கொடுத்து அனுப்பிச்சிருப்பேன். இல்ல, நான் வரட்டுமா? பரவாயில்ல. செண்பகம் எதுக்காக 5000 ரூபாய் பணம் கேட்டா? என்னையா கப்பலே கவுந்துட்ட மாதிரி கண்ணத்துல கை வச்சுட்டு உட்காந்துருக்கிற? நான் வேதனையில இருக்கேன், உனக்கு விளையாட்டா இருக்கா?
என் நிலவுல நீ இருந்திருந்தா உனக்கும் தெரியும். என்னையா பெரிய நிலைமை, உலகத்துல இல்லாத நிலைமை. 5000 ரூபாய் பணத்தை கட்டினா எல்லாம் சரியா போயிடும். எங்கேயாவது ஊட்டு பேட்டி பணத்தை கட்டு. சுலபமா சொல்லிட்டியே. அது என்ன 100 200 5000 ரூபாய் உங்க பாட்டனா கொடுப்பா? யோ, எதுக்கே செத்து சாமியா இருக்கிறவங்க எல்லாம் வம்பு கேக்குற? இந்தாயா, உனக்கு தேவைப்பட்ட 5000 ரூபாய் இந்தா. ஏய், இவ்வளவு பணம் உனக்கு எது? உங்க தாத்தா கொடுத்தாரு. விளையாடாது. இவ்வளவு பணம் உனக்கு எங்கேயாவது வந்துன்னு சொல்லு, அப்பதான் நான் வாங்கிக்குவாமா. யார்கிட்டயோ கடன் கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. அப்புறம் கறவை மாட்டு பிடிச்சு 5000 ரூபாய்க்கு வித்தேன். என்ன பைத்தியக்காரத்தனமான காரியம் அளிக்க? என்னையா பைத்தியக்காரத்தனம்? நம்ம ஆபத்து அவசரத்துக்கு உதவாத பொருள் இருந்தா என்ன, போனா என்ன? உங்க அண்ணன் கேட்ட என்ன பதில் சொல்லுவேன்? யோ, அதெல்லாம் உனக்கு எதுக்கா? நான் எப்படியோ சமாளிச்சுக்கிறேன். செம்பகம், அன்னைக்கு நீ பேங்க் கடன் கட்டலன்னா அந்த மாட்டை வித்து உன் கணக்குல வரவு வச்சிருவேன்னு சொன்னேன். இன்னைக்கு நீ அதே மாட்டை வித்து என் கணக்குல வரவு வச்சுட்டே. அத நினைச்சாதாம்மா மனசு கேட்கல. என்ன நீ இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு? இந்த அப்படி போய் பணத்தை கட்டு. ஆமா, 4 நாளா வீட்டுல மாட்டை காணோம். ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னையா நீ? கேக்குறது புரியலையா என்ன? எனக்கு தான் வயசாடுச்சு, கண்ணும் தெரியல மண்ணும் தெரியல. என்ன போட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். தங்க சொல்லுவா, அவ கேடு. அடியே, உங்க அண்ணன் காணாம போன மாட்டை அப்படி கேக்குறான், சமாளிச்சுக்க. செண்பகம், நம்ம வீட்டு மாடு எங்க? நம்ம வீட்டு மாடாண்ணே, அது காணாம போயிடுச்சண்ணே. மாடு காணாம போயிடுச்சா? ஆமாண்ணே. எப்படி காணாம போச்சு? மாட்டை மேய விட்டுட்டு நானும் பொண்ணுங்களும் பல்லாங்குழி ஆடிட்டு இருந்தோமா, பார்த்தா மாட்டை காணாண்ணே. என்கிட்டயே நடிக்கிறியா? டேய் கோவிந்தா, மாட்டை கொண்டாடா. அன்னைக்கு பொன்னம்மா என்கிட்ட கேட்டதுல இருந்தே எனக்கு சந்தேகம் தான். அன்னையில இருந்து நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் வரேன். அப்படி என்ன உனக்கு அவசர தேவை? இப்ப சொல்லு, எதுக்காக மாட்டை வித்த? எனக்கு வேண்டியவங்களுக்கு அவசர தேவை, அதான் வித்தேன். அது யாருங்க வேண்டியவங்க? பேங்க்காரரு. மாட்டை வித்து அவனுக்கு உதவி செய்யறதுக்கு என்ன காரணம்? நான் அவர் தான் கல்யாணம் பண்ணி போறேன். என்ன தைரியம் இருந்தா அந்த பையன் வீட்டுக்கு போவேன், ஒத்தனை கொடுத்துட்டு உட்காந்து இருப்பேன். உன்னை அடிச்சு போட்டா கூட ஏன்னு கேட்கறதுக்கு என்னை விட்டு ஆள் இல்ல, ஞாபகம் வச்சுக்க. இனிமே எனக்கு எல்லாமே அவர்தான்.
அவருங்களா? நாளைக்கு அவனை அடிச்சு தூக்கி ஆத்துல வீசுற பாரு. அதுக்கு அந்த ஆள் ஒண்ணும் பயந்தாங்கோலி இல்ல, ஏதோ ஒரு மரியாதைக்காக இன்னைக்கு உன்னை திருப்பி அடிக்காம விட்டுட்டாரு. அம்மாவுக்கு அந்த தைரியம் தானா? பாரு, நல்லா கேட்டுக்க. என்ன ஏமாத்திட்டு அவன் கூட ஓடி போயிடலான்னு நினைக்காத. அப்புறம் நீ நொண்டியா கிடந்தாலும் பரவாயில்ல, 2 காலையை வெட்டி போட்டுடுவா அம்மா. இப்ப நான் சொல்றத நீ நல்லா கேட்டுக்க. ஓடி போகவும் உயிரை விடவும் நான் ஒண்ணும் கோழை இல்ல. என்ன கண்டம் துண்டமா வெட்டி போட்டாலும் சரி, போராடியே தீர்வேன். அத நினைவுல வச்சுக்க. அதையும் பாக்குறேன். சின்ன கால அவசரப்படாதடா. உன் தங்கச்சி காதல் விவகாரம் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இந்த நேரத்துல அந்த சேகர் பையன் தடிக்கு விழுந்து செத்தா கூட நீதான் அடிச்சு கொண்டுட்டதா ஊர்ல பேசிக்குவாங்க. யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லைங்க. என் தங்கச்சியோட மனசை கெடுத்து என் குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குனவன வெட்டி புதைச்சாதான் என் ஆத்திர அடங்கும். அப்படின்னா நான் சொல்ற மாதிரி செய். சொல்லுங்க. முதல்ல நம்ம ஜாதிக்கார பையனா பார்த்து உன் தங்கச்சி அவன் கையில பிடிச்சு கொடுத்து இந்த ஊரை விட்டு அனுப்பவை. அதுக்கப்புறமா நாம 2 பேருமே சேர்ந்து அந்த பயலை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. இது நல்ல யோசனையாப்படுது. முதல்ல நல்ல மாப்பிள்ளையை தேடு. யார்? மனசுல நினைச்சவனை அடையணுங்கிறதுக்காக பச்சை தண்ணி கூட பல்லுல படாம வைராக்கியமா உட்கார்ந்துகிட்டு இருக்கா உன் தங்கச்சி. இப்படியே விட்டுட்டா இந்த வீட்டு வாசல்ல கெட்டி மேல சத்தம் கேட்காதுப்பா, சாவு மேளம் தான் கேட்கும். வாழ வேண்டிய உன் தங்கச்சி வாழ்க்கையை பாழாக்கிடாதப்பா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ருக்குமணி தான் கிளிப்பள்ளிக்கு சொல்ற மாதிரி சொல்றாள, வாயை திறந்து சொல்லேண்டா. உன் முடிவுதான் என்ன? ஒரே முடிவுதான். உன் பேத்தி அந்த பையனை மறந்தாகணும். நம்ம ஜாதியில நான் பாக்குற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு வேற ஆள பாரு. மனசார ஒருத்தனை காதலிச்சுட்டு கடனுக்காக இன்னொருத்தனுக்கு பாய் வைக்க என்னால முடியாது. அப்படிப்பட்ட அப்ப ஆத்தாளுக்கு நான் பார்க்கல. இதோ பாரு, அண்ணங்கிற மரியாதைக்காகத்தான் இத்தனை நாளா உன் முடிவுக்காக காத்திருந்தேன். இப்போ ஏன் முடிவை சொல்றேன் கேட்டுக்க. அந்த சேகர் தான் இந்த செண்பகத்துக்கு புருஷன். உனக்கு உன் தங்கச்சி வேணும்னு நினைச்சா இந்த பாழா போன ஊரே ஜாதியும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஆம்பளை லட்சணமா முன்ன நின்னு என் கல்யாணத்தை நடத்தி வை. உனக்கு பயமா இருந்தா சொல்லு, இந்த ஊரை எதிர்த்து என் கல்யாணத்தை நானே நடத்தி காட்டுறேன். எவன் வந்து தடுத்து நிறுத்துறான்னு நான் பாக்குறேன். முதலாளி, முதலாளி, நீங்க கேட்டதை கொண்டு வந்திருக்க. பள்ளி உன் மேல எனக்கு ரொம்ப நாளா ஒரு கண்ணு. இல்ல 2 கண்ணு, சத்தியமா சொல்றேன். அடே மடையா சத்தியவேலு, வாயை புத்தி அழைச்சிட்டு வருவேன். கையடா, புருஷனை விட்டு வந்தவடா, பூ மாதிரியானவன். உள்ளவா, உள்ளவா, வலது காலை எடுத்து வச்சு வா. பாரு, அடம் பிடிக்கூடாது, சொன்னதை கேட்கலாம். பரவாயில்ல, தப்பில்லை. நீங்க நானும் ஒரே ஜாதி தானே. அறைக்குள்ள நடந்தது அறைக்குள்ளே இருக்கட்டும், வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம். இனிமே உனக்கு இந்த மாதிரி ஆபத்து வராம நான் பாத்துக்கிறேன். பாமா. உன் கத்திக்கு வேலை வரப்போகுதுன்னு சொன்னனே, இன்னைக்கு நடக்கிறதான் அன்னைக்கு சொன்னேன். இப்போ நீ சிந்திச்சா போதும். உன் தங்கச்சி பிரியப்படுற வாழ்க்கைய அவளுக்கு அமைச்சு கொடுக்கணும்னு நினை. இதுக்கு மேலே உன் தங்கச்சி வாழ்க்கையை பத்தி கவலைப்படாம திரும்ப நீ அறிவாள தூக்கணும்னு நினைச்சா என் இன்னொரு கையை வேணாலும் வெட்டிக்க, நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா குறுகிய வட்டத்துக்குள்ள இருந்து வெளியே வா. உங்க அண்ணன் தான் வீண் பிடிவாதக்காரன். நீயும் பிடிவாதம் பிடிக்காம நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா எந்த வம்பும் இல்லாம உங்க கல்யாணம் நடக்கும். எப்படிக்கா? பேசாம நீயும் சேகர் தம்பியும் டவுனுக்கு புறப்பட்டு போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு உங்க கல்யாணத்தை முடிச்சிடுங்க.
சட்டப்படி கல்யாணம் நடந்துருச்சுன்னா யாராலும் எதுவும் செய்ய முடியாது. அப்படின்னா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா? அடியே, நீ பேசுற தினச பார்த்தா ஊருக்குள்ள பெரிய விவகாரமே வந்துரும். என்னக்கா ஊரை காட்டி பயமுடுத்துறீங்க? அவங்களுக்கு இந்த ஊர்ல என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு. என் கல்யாணம் இதே ஊர்ல தான் நடக்கணும், நடத்தி காட்டுவேன். கடவுளே, எப்படி நடத்த போறாளோ? கருப்படியா, எங்க கோயில்ல வச்சு நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணி போறோம். ஆமா, உங்க அண்ணன் இதுக்கு சம்மதிப்பாரா? சம்மதிக்கலன்னா நீ என்ன கட்டி விட்டுட்டு போயிடுவியா? அதுக்கு வேற ஆளை பாரு. சரி, பாப்பலாம். சாமி, எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். சத்தியவேலு, இதனால எத்தனை தலை விழுந்தாலும் சரி விடக்கூடாது. நம்ம ஜாதிக்கார பசங்களை திரட்டுடா. ஊரையே ஏத்துக்கிட்டு வந்து நிக்கிறீங்க. உங்க 2 பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னா ஊர் பகையா போயிடும் இல்ல? ஜாதி வெறி பிடிச்ச அந்த கும்பலை எதிர்த்து அவங்கள ஒரு பொண்ணு இன்னைக்கு துணிச்சலா புறப்பட்டு இருக்கா. அவளுக்கு நாமெல்லாம் பக்கபலமா இருக்கணும். அவளுக்கு கிடைக்கிற வெற்றி நமக்கு கிடைக்கிற வெற்றி. புறப்படுங்க. சாமி, நீங்க வேதம் படிச்சவர் தானே? நீங்க படிச்ச அந்த வேதத்துல ஜாதி இருக்கா? மனுஷனுக்கு மனுஷன் ஏற்படுத்தி வச்ச வித்தியாசத்துக்கு கடவுளுக்கு சேவை செய்யற நீங்களே பயந்தா நியாயமா? நாங்க கல்யாணத்தை எப்படியாவது பண்ணணும்னு நினைச்சிருந்தா ஒரு குளத்தங்கரையில வச்சு மாலையை மாத்திருப்போம், தாலியை கட்டியிருப்போம். எங்க கல்யாணம் ரகசிய கல்யாணமா இருக்க கூடாது, ஊர் அறிய நடக்கணும். அதுக்காக தான் இங்க ஓடி வந்திருக்கோம். எங்க கல்யாணத்தை நடத்தி வைங்க சாமி. அம்மன் பாதத்துல வச்சு எடுத்து தரேன். நிறுத்திய கல்யாணத்தை. இல்லங்கடா, இந்த கல்யாணம் நடக்க கூடாது. இந்த கல்யாணம் நடந்தே தீரும். நடக்க விட மாட்டேன். என் கல்யாணத்தை பத்தி பேச நீ யாரியா? என் அண்ணனா, தம்பியா, மாமனா, மச்சானா? சொந்த மந்தங்கிற பேச்சுக்கே இங்க இடம் இல்ல. உங்க கல்யாணத்தை இந்த ஊர் ஒத்துக்கல. ஊர்னா யாரியா? நீங்க மட்டும் இல்ல, நாங்களும் தான். இந்த கல்யாணத்துக்கு நாம ஒத்துக்கிறோம். தொலைச்சு விடுவோம், தொலைச்சு. இது எங்க விவகாரம். இதுல தலையறத்துக்கு உனக்கு உரிமை இல்ல. ஏன் உரிமை இல்ல? இந்த ஊர்ல பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஊரோட நல்லது கெட்டதுல உரிமை இருக்கு. இந்த ஊரை உனக்கு மட்டும் யாரும் பட்டா எழுதி கொடுக்கல. பட்ட கழுதைக்கு என்ன தைரியம் இருந்தா ஊரை அவமானப்படுத்திட்டு வேற ஜாதிக்கார பையனை கல்யாணம் பண்ணிப்பேன். சத்தியவேலு, தூக்குறா அவளை. எவனாச்சு என் தங்கச்சி மேல கைய வச்சீங்க தொலைச்சிடுவேன். என்னடா டேய் சின்ன கால, இந்த கல்யாணம் நடக்க கூடாது ஊர் கூடி முடிவெடுத்திருக்கா. யோ, ஊரணியா ஊரு பெரிய ஊரு, சுத்த ஆட்டு மந்த கூட்டம். அந்த முடிவுக்கு நான் கட்டுப்பட முடியாது. ஏய், நம்ம ஜாதி பெருமையை குறைக்கிற மாதிரி உன் தங்கச்சி காரியத்தை பண்ணிருக்கா. உலகத்துல 2 ஜாதி தாண்டா இருக்கு. ஒண்ணு ஆணு, இன்னொன்னு பொண்ணு. பாத்தீங்களாடா, சின்ன கால தனக்குன்னு வந்ததும் ஜாதிய தனக்கு சாதகமா மாத்தி பேசலாம். வேற ஜாதிய சாராமாக்கிட்டது நாங்களடா, நீதான். மாலா வெட்டியா வந்திருக்க ருக்மணி டீச்சரோட பொண்ணு. அதுக்கு என்ன நடந்துச்சுன்னு பாக்குறப்ப சுயரூபம் புரிஞ்சு போச்சு. அந்த கதையெல்லாம் இங்க ஜனங்களுக்கு எடுத்து விட்டுமா? சின்ன கால கட்சி மாறிட்டாடா. இனிமே அவங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. ஏன்டா பேச நிக்கிறீங்க? போட்டு அடிங்களா.
நீங்கள் கூடியிருப்பது சட்டவிரோதமான கூட்டம். உடனே கலைந்து போங்கள், இல்லாவிட்டால் கண்ணீர் புகையால் கலைக்க நேரிடும். ஊருக்குள்ள ஜாதி கலவரத்தை ஏற்படுத்திக்கிட்டு இங்க வந்து ஜாலியா உட்கார்ந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறியாடா? எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்கிறான்னு தெரியுமா? இந்த ஊருக்கு விமோச்சனம் வரணும்னா நான் உன்னை வெட்டணும், நீ சாகணும். இதாடா என் முடிவு. தைரியசாலி செண்பகத்தினால்தான் எங்க கிராமத்துல நிலைமையே மாறி போச்சுங்க. அப்ப நாடு முழுக்க ஜாதி ஒழியணும்னா ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு செண்பகம் பிறக்கணும் போல் இருக்குல்ல? ஆல்ரைட், கமா.